அதெல்லாம் தாண்டி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று என்னாச்சு? ட்ரைனிங் கார்னரில் ஒரு பிள்ளையார் கோயில் எல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கு. அவருங்க 2ஆம் தேதி பணம் போட்டு வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி இப்போ உள்ள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3:30 மணி வரைக்கும் நானும் பார்த்தேன். செக் போட்டு கிளியரிங் எடுக்கல, ஆட்டோ டெபிட் எடுக்கல, டிவிஎஸ்லேருந்து எடுக்கல, இவங்கள டிவிஎஸ்லேருந்து எடுக்கல. சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த படத்தை எடுத்தாச்சு. அன்னையிலிருந்து 3 வாரம் வரைக்குமே பூராமே கம்ப்யூட்டர் கால் தான் வருது. நான் என்னடா பண்ணுறது, ஒரு வாரத்தில் ஏதோ கூப்பிட்டாங்க பேசி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 வாரம் வரைக்குமே கம்ப்யூட்டர் கால் தான் வருது. ஃபுல்லாகவே பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் இவர் கூப்பிட்டார் சந்தோஷம். இந்த மாதிரி ஏரியா நான் தான் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால் பணம் எப்போ கட்டுறீங்கன்னு கேட்டார். நான் ஞாயிற்றுக்கிழமை கட்டி விட்டுறேன். சனிக்கிழமை கூப்பிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மத்தியானம் கூப்பிட்டு சார் கட்டி விட்டுறேன். வெள்ளிக்கிழமை சொல்லலை. எடுங்க டேட் பார்த்துக்கலாம், எடுங்க. சரி, சனிக்கிழமை தான் கட்டுற அப்படின்னா அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்மளும் கட்ட முடியல, அமௌண்ட்டு கம்மியாகங்காட்டி கட்ட முடியல. போன வாரம் திங்கக்கிழமை கூப்பிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டியூ. 36% வட்டி போட்டு இப்போ வரைக்குமே பேங்க்ல டெபிட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து இப்போ ஒன்றும் பணம் கட்டி இல்லைன்னா பொருள் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க 4500 சொன்னா பாத்துக்கலாம். நீ போலீஸ் கூப்பிடுற அப்படின்னா நீ யார வேணாலும் சரி ஓகே, நான் கூட அவரெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா, ஐடி கார்டு கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் ஐடி கார்டு கையில இருக்குதப்பே. கேளுங்க, பதில் சொல்ல விடுங்க. பதில் சொல்ல விடுங்க. இப்ப ஐடி கார்டு தான் எல்லாமே உங்ககிட்ட ஐடி கார்டு வீட்டுக்குள்ள யாரு ஐடி கார்டு இல்லாம எல்லாம் திருட வந்தீங்களா? இல்ல திருட வந்தீங்களா கேக்குறேன். ஐடி கார்டு எப்படி ஒரு ஐடி கார்டு எங்க தம்பி ஒரு பாக்க லெட்டர் எங்க தம்பி போன்ல பதிவுங்க லெட்டர் ஒரு எல்லாரும் பாக்க வந்திருக்கீங்க ஒரு லெட்டர் எங்க அவர் பணம் 3ஆம் தேதி பணம் 3ஆம் தேதி கட்டல என்ன பண்ணனும் என்ன பணம் கட்டல என்ன பண்ணனும் என்ன எங்க அதுக்கு தாங்க வந்து லீகல் ஆபீஸ்ல இல்ல அடியார் மாதிரி ரவுடிகளை கூட்டி மிரட்டுவீங்க. இது வந்து லீகலா? ரவுடிங்க நீங்களா யாருங்க? ரவுடிங்களா யாருங்க? ரவுடியா நீங்களா யாருங்க? நாங்க ரவுடி நீங்க எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க. சரியா? நீங்க ரவுடிங்க. சரியா? ரவுடிங்க ஓடா நீங்க கட்ட முடியாது. கட்ட முடியாது. லீகல் ஐட்டம் நீ பாரு தம்பி, கட்ட முடியாது, தர முடியாது. ஒன்னா முடிஞ்ச நீ பாரு தம்பி, போ தம்பி. போ, இல்ல வீட்டுக்கு பணம் கட்ட முடியாது, முடிஞ்சா நீ பாத்துக்க போ. லீகல் என்ன பண்றோம் நீ பண்ணு. ஐடி கார்டு இல்லாம நீங்க பேசுறது நான் சட்டத்தை பேசுறேன். நான் சட்டம் பேசுறேன், நீ சட்டம் வாங்கன்னு சொல்றேன். அதுதான் சட்டப்படி வாங்க. சட்டங்க லெட்டர்ங்க லோன் வாங்க வரும்போது லெட்டர்ங்க தம்பி போச்சு. லெட்டர்ங்க தம்பி லோன் வாங்க வரும்போது லோன் வாங்கியாச்சு, கட்ட முடியாது. லீகல் வாங்க கட்ட முடியாது. உங்க கம்பெனி வர சொல்லு, ஓனர் வர சொல்லு, உங்க ஓனர் வர சொல்லு. எப்படி ஓனர் பேங்க்ல இருந்து வருவாங்க? வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. லோன் வர சொல்லு, பாத்துக்க வர சொல்லு. லோன் யார் கொடுத்தது? கடைக்காரர் வந்திருக்காரு. லோன் யார் கொடுத்தது? லோன் இவர்தான் கொடுத்தாரு. பேசுங்க, பேசுங்க இல்லையா? உங்க பேசுங்க. இப்போ லோன் கொடுத்துட்டீங்க, கட்டல. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? கஷ்டம். அவருக்கு 3ஆம் தேதி இருந்து அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆல்ரெடி இந்த லோனுக்கு மாத்திரம் இல்ல, அவர் வேற நிறைய வேலை செஞ்சு அவர் எங்க உங்களுக்கு சொல்லுங்க. சரி, அவர் என்ன வேலை நீங்க இப்படி வந்து ரவுடியில கூட்டு மிரட்டுவீங்களா? யார் ரவுடின்னு சொல்லி வந்து மிரட்டுவீங்களா? நீங்க என்ன பண்ணணும், அங்க வேலை கேட்கணும். கேட்டுட்டு நீங்க போய் அதுக்கு மேல லீகலா என்ன வேணும் அவர் கேஸ போடுங்க. தலைவரே இங்க நீங்க சப்போர்ட் வந்திருக்கீங்க. சப்போர்ட் இல்லையா? ஒரு வீட்ல வந்து மிரட்டறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தீங்க கேக்குறாங்க. கேட்டா பரவாயில்ல, கேட்டா பரவாயில்ல. அடிக்கிற மாதிரி வந்து மிரட்டனா, அடிக்கிற மாதிரி வந்து மிரட்டனா கேட்க மாட்டாங்க. ஐடி கார்டு இவர் இந்த மாதிரி இந்நேரம் பார்க்க வராரு, இவரை பணம் கட்டணும். நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா 3ஆம் தேதி ஏன் பணம் கட்டணும்? 3ஆம் தேதி அவர் கட்ட முடியாது. அவங்க சார்
அவர் வந்து ஒரு சூழ்நிலை கட்ட முடியல. நீங்க சப்போர்ட் வரீங்க, கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க. பரவாயில்ல, நீங்க என்ன அதை பத்தி நாங்க பேஸ் பண்ணிக்கிறோம், அதை நாங்க பேஸ் பண்ணிக்கிறோம், புரியுது இல்லையா? நாங்க பாத்துக்கிறோம். சட்டப்படி வாங்க, அவரை கட்ட முடியலையா அவர் மேல கேஸ போடுங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம், பொருள் வாங்கினாரு, புரியுதா இல்லையா? சட்டப்படி வாங்க. கேஸ் போடுங்க. அவரு பண்ண கரெக்ட்டுங்களா? நீங்க என்ன நியாயமா வரீங்க? நீங்க 3ஆம் தேதியில நீங்க அவர் கட்ட முடியல, அவர் சூழ்நிலை வந்து கட்ட முடியல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களா போய் ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு ஆளுங்க அடிக்க கூட பண்ணுவீங்க. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுக்க முடியாது உங்களால. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்க கூப்பிடுவீங்க. இது வந்து இவங்க அப்புறம் என்ன பண்றாங்க? ஐடி கார்டு டிஜிட்டல் காமிக்கிறாருல, கையில கொடுங்கப்பா. எங்களுக்கு புரியாது. எல்லா இடத்துலயும் பிசிக்கல் ஐடி கார்டு கொண்டு வர முடியாதுங்க. புரியுதுங்களா? சரியா? பொறுக்கியாட்ட மிரட்டுவீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கணும். நீங்க பேசுற தோரணை பொறுக்கிதான் சொல்லுவேன். இப்படி சொன்னா பொறுக்கிதான் சொல்லுவேன் லைவ் போயிட்டு இருக்காங்க. கட்ட முடியாது. சட்டப்படி நடவடிக்கை கேட்கலாமா? சரியா? சரியா? அது எவன வேணா கூட்டிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னா சொல்லக்கூடாது. 3ஆம் தேதி நான் பண்ணிருக்கேன். சொல்லிருக்காரு இந்த மாதிரி கட்டுறேன் சூழ்நிலை சொல்லிருக்காரு. கட்டுறது 3ஆம் தேதி அவர் என்ன 6 மாதம் கட்டுவாருங்க. அவர் டைம் எடுத்து கட்டுவாரு. அவர் சூழ்நிலை கட்ட முடியல, அவர் சூழ்நிலை பணம் ரெடி பண்ணி கட்டுவாரு. அதுக்கிடையில நீங்க போய் கேஸ் போடுங்க. அவர் மேல என்ன லீகல் பேசாம இருக்குங்க. நீங்க பேசுறது தப்பு. நாம என்ன பேசுங்க தப்பு? அவர் முடிக்கப்பதான் கட்டுவாருங்க. நாங்க அப்புறம் மிரட்டினா அப்படிதான் சொல்லுவோம். நீங்க பேசுற ரைட் கிடையாது. நாங்க ரைட் இல்லைன்னு பாத்துறோம். நாங்க பேசுற ரைட் இல்லைன்னு நாங்க பாத்துறோம். நீங்க பேசி விட மாட்டீங்க. மிரட்டி இருக்காரு கமல் போகணும் இல்லையா? இங்க பிரதர் மிரட்டா வந்ததுன்னு சொன்னீங்க. என்ன பண்ணணும் அதை பண்ணணும். சட்டப்படி என்னமோ அதை போய் பண்ணுங்க. வீட்டு வாசல் நிக்கிறது வீட்டு முன்னாடி வர்றதுக்கு ரைட் சைடு தம்பி. வீட்டு முன்னாடி வர்றதுக்கு ஒரு ரைட் சைடு ஒரு கார்டு இல்ல ஒண்ணு இல்ல வந்து மிரட்டிட்டு இருப்பாங்களா? சும்மா இது ஒண்ணுமே இல்ல. தொடர முடிய போது நம்ம ஒண்ணுமே இல்ல. செலவு பண்ணிட்டாங்க. மூணாம் தேதி இஎம்ஐனா 3ஆம் தேதி ஃபுல்லா இஎம்ஐ எடுப்பாங்க. 3:30 மணிக்கு மேல அவங்க பேசணும்னு பேசுறாங்க. அதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பொறுக்கி பசங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் பேசுவேன். ஐடி கார்டு எதுவும் இல்லாம வந்து அப்படிதான் பேசுவேன். அது கட்சிக்காரங்களும்